இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். காவல்துறை அராஜகம், பாஜகவிற்கு ஆதரவா? காவல்துறை அராஜகம். நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட வேட்பாளர்கள், வேனை உரசி சென்ற பாஜகவினர், விலாசிய சிங்கை ராமச்சந்திரன். கோவை பாஜக விசஸ் அதிமுக, ஸ்தம்பித்த சாலை போக்குவரத்து. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜகவின் மாநில தலைவரே போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து கூட்டணியில் இருந்து அண்மையில் பிரிந்து சென்ற அதிமுக சார்பில் அக்கட்சியின் ஐடி விங் மாநில நிர்வாகி சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்களே இருக்கும் நிலையில் இரண்டு கட்சியினரும் தேர்தலில் வெற்றி பெற தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாதப்பூர் ஊராட்சியில் உள்ள தொட்டிப்பாளையம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் எம்எல்ஏ கந்தசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அதே பகுதியில் பிரச்சாரத்துக்கு பாஜக கட்சியின் வேட்பாளரான அக்கட்சியின் மாநில தலைவரும் வந்தார். இரண்டு தரப்பும் ஒரு இடத்தில் சந்திக்கின்ற சூழல் ஏற்பட்டது. அப்போது அதிமுகவின் பிரச்சார வாகனத்தை பாஜக பிரச்சார வாகனம் ஒன்று உரசிவிட்டு நிற்காமல் சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிமுக தரப்புக்கும் பாஜக தரப்புக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கிய அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் எம்எல்ஏ கந்தசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பாஜக வேட்பாளரின் பிரச்சார வாகனத்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இருதரப்பிற்கும் மோதல் ஏற்படும் நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து அதிமுகவினர் சிலர் சாலையில் படுத்துக்கொண்டு அராஜகம், காவல்துறை அராஜகம், பாஜகவிற்கு ஆதரவா என முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்தில் இருந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுக கட்சியினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அதிமுகவினர், தாங்கள் சரியான நேரத்தில் பிரச்சாரத்திற்கு வந்ததாகவும் பாஜக தரப்பு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து மாதப்பூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் செய்ததாகவும் போலீசார் அனுமதித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். சம்பவ இடத்தில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை களத்தில் இறங்கி பாஜகவிற்கு எதிராக போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் அதிமுகவினரை சமாதானம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பாஜக தரப்பு நிர்வாகிகளிடமும் சமாதானம் செய்த போலீசார் பிரச்சனையை முடித்து வைத்தனர். அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரே இடத்தில் சந்தித்துக் கொண்ட நிலையில் அதிமுக வேட்பாளர் பாஜக வேட்பாளரின் பிரச்சார வாகனத்தை சிறைபிடித்த சம்பவத்தால் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து அப்பகுதியில் பாதிக்கப்பட்டது. காவல்துறை அராஜகம், பாஜகவிற்கு ஆதரவா? இதையடுத்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் காரணமாக இரு தரப்பிற்கும் இடையே நடந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டது. காவல்துறை அராஜகம், காவல்துறை அராஜகம், காவல்துறை அராஜகம். உங்களுக்கு உதவத்தான் அங்க போய் எதுவும் கிராஸ் பண்ணி போகும்போது விடுங்க போதும். அந்த பக்கம் போய் நாங்க போய்க்கிறோம். கிராஸ் பண்ணி போது வண்டி ஓரம் கட்டி நான் நடந்தா போக வேண்டியது. நடந்து போயிடலாம், நடந்து போயிடலாம், நடந்து போயிடலாம், வாடி போயிடலாம், விடுங்க. நடக்கலாம், விடுங்க, நடக்கலாம், நடந்து போலாம், வாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.